நான் கிழங்கு வாங்கின கடையில் என்ன வாங்கினேன் அப்படின்றத காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ இது வந்து முக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மஞ்சக்காமாலைக்கு பெஸ்ட்டு மருந்து. மற்ற கிழங்குகளெல்லாம் 40 ரூபாயிலிருந்து 120 ரூபா அவ்வளவு தான் ரேட்டு. இது வந்து கிலோ 300 ரூபா. இப்போ நான் வாங்கியிருக்கிற இந்த கிழங்கு வந்து கிட்டத்தட்ட 2.25 கிலோ கிட்ட உண்டு. ரெகுலராக நான் வாங்குறதுனால எனக்கு 600 ரூபாய்க்கு கொடுத்தாரு. இவ்வளவு ரூபா கொடுத்து எதுக்காக இந்த கிழங்கு வாங்கினேன் அப்படின்னா, இந்த கிழங்கு வந்து எங்கள் வீட்டில் ஏற்கனவே இருந்தது. ஒரு தடவை என் ஹஸ்பண்ட் வந்து இந்த கிழங்கை வந்து எனக்கு வெட்டி கொடுத்தாங்க. நானும் ஏதோ கவனக்குறைவாக அதை வந்து அவிக்கவே இல்லை. அது அழுகி வீணாக போயிருச்சு. அதுக்கப்புறவு அதோடைய மூடை வந்து என் ஹஸ்பண்டு பேணி விடலை. என் ஹஸ்பண்ட் வந்து இதை பெருசாக கண்டுக்காததுக்கு காரணம், இது இருக்கிற இடம் ஃபுல்லாக பயங்கர முள்ளாக இருக்கும். நம்ம நடமாடுற இடத்துல வந்து இதை நட முடியாது, கொஞ்சம் ஓரமாக தான் நடணும். ஆனாலும் இது ஒரு மருந்து வகை. இப்போ வந்து நிறைய இடத்துல இந்த கிழங்கெல்லாம் கிடையாது, அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால் இதை வந்து நம்ம பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ ரூபாய் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வாங்கிட்டேன். அப்புறம் இவர் கடையில் உணக்க மரிச்சினியும் இருந்தது. நான் உணக்க மரிச்சினி வாங்கலை, என்கிட்ட இருக்குது. என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு கொடுத்தது இருக்குது. இது எப்படி நடணும்? இந்த திழுந்து இதை மொத்தமாக அப்படியே நடணுமா, இல்லை வெட்டாதே இது முழுசாக நடணுமா? ஓ, இது அப்படியே நடணும். அப்போ நம்ம இது எப்போ அவிச்சது? ஒரு வருஷம் கழிச்சு வேற நிறைய கிழங்கு வருமா? நிறைய கிழங்கு வரும். அங்கே நல்லா கருவு எல்லாம் போட்டு கொடுக்கலாம். சரி, நல்ல தாக்கணும் குண்டு. ஒரு 1.5 அடி தாக்கணும். 1.5 அடி தாக்கணும். வீதிக்கு தாக்கணும். ஒரு 4 அடி வீதிக்கு. அப்பந்தான் கிழங்கு அங்கே போய் வச்சோம். சரி, எடுங்க அந்த ஒரு கிழங்கையும் எடுங்க. அப்புறம் இன்னொரு காயும் பார்த்தேன், வித்தியாசமாக இருந்தது. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், இது நரி கும்பளங்கா அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே கும்பளங்கான்னு சொல்லிக்கிட்டு நம்ம வீடியோஸில் சொல்கிறது வந்து எல்லோரும் கமெண்டில் கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. கும்பளங்கான்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, வெண்பூசணி தான். இது எப்படி இருக்கும்னு நான் முன்ன பின்ன பார்த்ததும் இல்லை, சமைச்சதும் இல்லை. கும்பளங்காயில் பச்சடி செய்கிற மாதிரி இதுலேயும் பச்சடி செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்றத நான் வந்து அடுத்த வீடியோஸில் காமிக்கிறேன். இந்த காய் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேருன்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி முக்கிழங்குக்கும் உங்கள் ஊரில் என்ன பேருன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.